என் அன்பு குழந்தையே, மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் உன்னை தேடி நான் இன்றைய தினம் வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் திடீர் திருப்பமாக பல நன்மைகள் உடனுக்குடன் இனி நடந்து கொண்டே இருக்கும். எனக்கு யாருமே இல்லை அப்பா என்று என் முன் நீ நிர்கதியாக நிற்கும் பொழுது உனக்கு நானே உன்னை நேரடியாக சந்தித்து உனக்கு நான் இருக்கின்றேன் என்று உறுதிப்படுத்தவும், உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை எல்லாம் போக்கி நிம்மதியை கொடுக்கவும் என்னுடைய துணை எப்பொழுதும் உனக்கு உண்டு. தடைகள் எல்லாம் விலகி வெற்றியின் அடையாளம் இனி உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கும். துயரங்கள் எல்லாம் தீர்ந்து உனக்கென நான் மிக பெரிய அளவில் நன்மைகளை எல்லாம் செய்து கொடுப்பேன். என் அன்பு குழந்தையாகிய நீ என்னவெல்லாம் மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த நினைத்த காரியங்கள் எல்லாம் சர்வ நிச்சயமாக இனி நடக்கும். இந்த விநாயகனினுடைய துணை உனக்கு எப்பொழுதும் உண்டு. இந்த தும்பிக்கையானின் துணை உனக்கு நம்பிக்கை எப்பொழுதும் தந்தபடியே இருக்கும். எல்லா இடங்களிலும் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நொடியும் நான் உனக்கு மனதிற்குள் ஆணையிட்டு கொண்டே இருக்கின்றேன். என்னுடைய வேண்டுகோளின்படி உன்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, என்னுடைய ஆலோசனையின்படி உன்னுடைய வாழ்க்கை தற்சமயம் என் கரத்தை பற்றி நடந்து கொண்டிருக்கின்றது. ஏதாவது தவறு செய்து விடுவோமோ என்கின்ற பயம் எப்பொழுதும் உனக்குள் வேண்டாம். உன்னுடைய தூய்மையான பக்தியும் உண்மையான அன்பும் உன்னிடம் இருக்கின்ற அந்த நேர்மையும் உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல பாதையை நோக்கி பயணம் செய்ய வழி நடத்த ஆரம்பித்து விட்டது. இந்த ஆரம்பம் மிகுந்த நன்மையை தான் கொடுக்கும். உன்னை நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் எப்பொழுதுமே திசை திரும்பக்கூடியதுதான். உன்னை நோக்கி வருவது போல தெரியும், ஆனால் என்னுடைய அருள் மழையால் அது பாதியிலேயே நின்று வேறு திசையை நோக்கி செல்லக்கூடியதுதான். உன்னை எந்த ஒரு துன்பமும் தீங்கும் நான் நெருங்க விட மாட்டேன். என் மீதான பக்தி அதிகமாக இருக்கும் பொழுது, உன் மனதில் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் பொழுது எந்த ஒரு தீமையும் உன்னை அண்டவே அண்டாது. தைரியமாக நீ வாழ்வாய் என்று நிச்சயம் நான் நம்புகின்றேன். வருத்தம் என்கின்ற ஒன்று உன் வாழ்க்கையில் நுழையாமல் எப்பொழுதும் மனமகிழ்ச்சி என்கின்ற ஒன்று உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்க நான் இன்றைய தினத்திலிருந்து முழு ஆசைகளை வழங்கிவிட்டேன். பிரச்சனையே வாழ்க்கையாக சென்று கொண்டிருக்கின்றதே, இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் என்ன, வாழாவிட்டால் என்ன என்று ஒரு விரக்தி நிலையை எப்பொழுதும் மனதிற்குள் நீ கொண்டு வராதே. அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் நுழைய சில நேரங்களில் அனுமதி கேட்கின்றது. அந்த அனுமதியை ஒரு பொழுதும் நான் தரப்போவது இல்லை. நல்ல எண்ணங்கள் தான் உன்னுடைய மனதில் தோன்ற நான் ஆணையிடுவேன். என் அன்பு குழந்தையாகிய நீ ஒரு சிலரால் கைவிடப்பட்டிருக்கின்றாய். ஒரு சிலரால் நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றாய். பலர் உன்னை துன்பப்படுத்தி தொல்லைப்படுத்தி இந்த நிலைக்கு வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அவற்றை எல்லாம் மீறி இனி நீ நலமாக வாழ்வாய் என்று நான் சொல்கின்றேன். எந்த அளவிற்கு உன்னை உன் வாழ்க்கையில் உயர்த்த வேண்டும் என்று எனக்கு தெரியும். பிறர் பார்த்து வியக்கக்கூடிய அளவிற்கு அந்த வளர்ச்சி இருக்கும். பிறர் பார்த்து மெய் சிலிர்க்கக்கூடிய அளவிற்கு அந்த வளர்ச்சி இருக்கும். பிறரால் எட்டி பிடிக்க முடியாத அளவிற்கு அந்த வளர்ச்சி இருக்கும். யாராலும் சுலபத்தில் உன்னை கீழிறக்க முடியாத அளவிற்கு அந்த வளர்ச்சி இருக்கும். முன்னேற்றத்தை நோக்கி உன்னுடைய கால்கள் பயணம் செய்ய ஆரம்பித்து விட்டது. என்னுடைய கரத்தை உன் கரங்கள் பற்றி கொண்டு விட்டது. என்னிடம் பரிபூரண சரணாகதியை நீ அடைந்திருக்கின்றாய். இறைவன் துணை ஒன்றுதான் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும் என்று தெளிவாக தெரிந்து வைத்து இப்பொழுது எல்லாம் அதிக நேரத்தை இறைவனுக்காக செலவிடுகின்றாய். என் அன்பு குழந்தையே, இது போதும் நீ வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு, உன் துன்பங்கள் எல்லாம் காணாமல் போவதற்கு. எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையை நீ வெறுத்தாயோ அதே அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ மகிழ்ந்து வாழக்கூடிய நிலையும் ஏற்படும். கவலைப்பட்டு கொண்டே இருந்த நாட்கள் எல்லாம் முடிந்து போய் இனி உன்னுடைய வாழ்க்கை பெரும் மகிழ்ச்சியை நிச்சயம் சந்திக்கும். எங்கேயாவது உண்மையான அன்பு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய பாசத்தை கூட வேஷம் என்று சொல்பவர்களின் சூழ்நிலையில் நீ வாழுகின்றாய். என் அன்பு குழந்தையே, இந்த நிலைமையெல்லாம் மாறும். உன்னுடைய அன்பு பிறருக்கு புரிய வரும். நீ பிறர் மீது வைத்த பாசம் வேஷம் இல்லை என்றும் புரிய வரும். என் அன்பு குழந்தையே, கண்டிப்பாக சில விஷயங்களை நான் உனக்கு சொல்லியே ஆக வேண்டும் என்று பல முறை முயற்சித்து அதில் தோல்வி அடைந்திருக்கின்றேன். பல நேரங்களில் என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்காமல் சென்றிருக்கின்றது. ஆனால் இம்முறை உன்னை தேடி வந்து என்னுடைய வாக்கினை உன் செவிகளில் கொண்டு சேர்த்து விட்டேன். இனி உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை இன்பமும் என் மூலமாக உனக்கு கிடைக்கும்.
நீ ஏங்கிய விஷயங்கள் எல்லாம் இனி உன்னை வந்து சேரும். நீ அனுபவிக்க வேண்டிய இன்பத்தை எல்லாம் இனி நிச்சயம் அனுபவிப்பாய். எந்த அளவிற்கு உன் மனம் சில விஷயங்களை சரி என்று ஏற்கின்றதோ அதே அளவிற்கு உன்னுடைய முயற்சிகளையும் சரி என நினைத்து அந்த முயற்சிகளை தீவிரமாக்கு. என் அன்பு குழந்தையே, யார் உன் முயற்சி வீண் என்று சொன்னாலும் அவர்களுடைய சொற்களை எல்லாம் சிறிதும் காதில் வாங்காமல் உன்னுடைய கவனம் உன் வாழ்க்கையின் மீது இருக்கட்டும். உன்னுடைய லட்சியத்தை நோக்கி உன் பயணம் இருக்கட்டும். எதையும் கண்டு பயப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையை நோக்கி நீ புறப்பட்டு கொண்டே இரு. வாழ்நாள் முழுக்க என்னுடைய துணையால் உன் வாழ்க்கை இன்பத்தை பெறும். எல்லா நாளுமே மிகுந்த இன்பத்தை தரக்கூடிய நாட்களாக நான் அமைத்து தருவேன். உன்னுடைய முகத்தில் புன்னகையையும் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியையும் உன்னுடைய மனதில் சந்தோஷத்தையும் நான் வாழ்நாள் முழுக்க கொடுப்பேன். எல்லா கஷ்டங்களும் தீரப்போகின்றது. கண் கலங்கிய நாட்களும் நேரங்களும் முடிந்து விட்டது. நல்ல நேரத்தில் நீ பயணம் செய்ய ஆரம்பித்து விட்டாய். எந்த ஒரு பயமோ பதட்டமோ வேண்டாம். நீ செல்லுகின்ற பாதை சரிதான். என்னுடைய அருள் அதிகமாக இருப்பதால் உன் லட்சியம் விரைவிலேயே நிறைவேறும். எதை நோக்கி எதை தேடி அலைகின்றாயோ அது உன்னை தேடி உன் அருகில் வந்து மகிழ்விக்கும். நீ தேடி திரிந்த காலமெல்லாம் முடிந்து போய் உன்னை தேடி இன்பமும் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் உன் அருகில் வந்து நிற்கும். மனதில் பாரத்தை வைத்திருந்த நீ இனி எந்த ஒரு பாரமும் இல்லாமல் உன் மனம் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நிலைக்கு நீ வருவாய். திடீர் திருப்பங்களால் உன் மனம் மிகுந்த மகிழ்ச்சியை காணும். அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து விட்டாய். போதும், நீ அனுபவித்த கஷ்டங்கள். இனி இன்பங்கள் உனக்காக காத்திருக்கும். என் அன்பு குழந்தையே, ஜெயமாக நீ வாழத் தொடங்கி விடுவாய். வாழ்க்கையில் எல்லாமே முடிந்து விட்டது. இனி என்ன இருக்கின்றது? நான் அனுபவிக்க துன்பங்கள் என்கின்ற அளவிற்கு அதிகப்படியான துன்பங்களை நீ அனுபவித்த நிலை எனக்கு தெரியும். இந்த நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து அழகான பூந்தோட்டத்திற்குள் அழகான வாழ்க்கையை செழிப்பாக வாழ இக்கணம் நான் அனுமதி அளிக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகள் ஏராளம். அந்த தவறுகளையெல்லாம் நான் மன்னித்தே விட்டேன். உன் வாழ்க்கையில் உன் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை பாரங்களையும் என் மீது இறக்கி வைத்து விடு. அந்த பாரங்களையெல்லாம் நான் போக்கி விடுகின்றேன். இக்கணம் முதல் நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கு. நீ விதைத்த அந்த நன்மைகள் உனக்கு மிக பெரிய பலனாக கிடைக்கப் போகின்றது. பல புண்ணியங்களை நீ செய்திருக்கின்ற அந்த புண்ணியத்தில் பலன் இப்பொழுது உன்னை வந்து சேரப்போகின்றது. இனி வரும் காலம் உனக்கானதாக இருக்கும். எல்லா தீமைகளும் ஒழிந்து நன்மைகள் இனி ஆரம்பமாகும். என்னுடைய ஆசிகளால் நல்லது நடக்கும்.